வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று பிப்ரவரி 9ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். 474ஆம் ஆண்டில் சீனோ மன்னர் பைசாந்திய பேரரசின் இணை பேரரசராக நியமிக்கப்பட்டார். 1621ஆம் ஆண்டில் 15ஆம் கிரிகோரி திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1775ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சி போரில் பிரித்தானிய நாடாளுமன்றம் மசாசூசெட்ஸ் மாநிலத்தை கிளர்ச்சி பகுதியாக அறிவித்தது. 1825ஆம் ஆண்டில் அமெரிக்க தேர்தலில் எந்த வேட்பாளரும் பெரும்பான்மை பெற தவறியதை அடுத்து அமெரிக்க காங்கிரஸ் ஜான் குயின்ஸ் ஆடம்ஸை ஐக்கிய அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தது. 1861ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டு போரின் போது ஜெபர்சன் டேவிஸ் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1895ஆம் ஆண்டு வில்லியம் மோர்கான் கைப்பந்தாட்டத்தை முதலாக கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தினார். 1897ஆம் ஆண்டில் பெனின் மீது பிரித்தானியர் தாக்குதலை ஆரம்பித்தனர். 1900ஆம் ஆண்டில் டேவிஸ் கோப்பைக்கான டென்னிஸ் போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. 1904ஆம் ஆண்டில் ரஷ்ய ஜப்பானிய போரில் போர்ட் ஆர்தர் சமர் முடிவடைந்தது. 1913ஆம் ஆண்டில் எரி வெள்ளி கூட்டம் ஒன்று வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்க பகுதிகளில் தென்பட்டது. இது பூமியின் சிறிய குறுகிய வாழ்வுக்காலமுள்ள ஒரு இயற்கை துணைக்கோள் என வானியலாளர்கள் கூறினர். 1920ஆம் ஆண்டில் ஆர்க்டிக் தீவுக்கூட்டமான ஸ்வெல்பார்டு மீது நார்வே நாட்டின் உரிமை அங்கீகரிக்கப்பட்டது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஐக்கிய அமெரிக்காவில் ஆண்டு முழுவதுமான பகல் ஒளி சேமிப்பு நேரம் போர்க்கால நடவடிக்கையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 1951ஆம் ஆண்டில் கொரிய போரில் 2 நாட்களில் தென்கொரிய இராணுவம் கியோசாங் என்ற இடத்தில் 719 பொதுமக்களை கொன்று குவித்தது. 1959ஆம் ஆண்டில் முதலாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை R-7 சோவியத் ஒன்றியத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. 1965ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் ஐக்கிய அமெரிக்க தாக்குதல் படைப்பிரிவு முதற் தடவையாக தென் வியட்நாமிற்கு அனுப்பப்பட்டது. 1971ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் 6.7 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 64 பேர் உயிரிழந்தனர். 1971ஆம் ஆண்டில் அப்பல்லோ திட்டத்தின் சந்திரனில் தரை இறங்கிய 3வது விண்கலம் அப்பல்லோ 14 3 அமெரிக்கர்களுடன் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது. 1975ஆம் ஆண்டில் சோயுஸ் 17 விண்கலம் பூமிக்கு திரும்பியது. 1986ஆம் ஆண்டில் ஹேலியின் வால்வெள்ளி சூரியனுக்கு அண்மையில் 8.5 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. 1991ஆம் ஆண்டில் லித்வேனியாவில் விடுதலைக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்தார்கள். 1996ஆம் ஆண்டில் ஐரிய குடியரசு இராணுவம் தனது 18 மாத கால போர் நிறுத்த உடன்பாட்டை முறித்துக் கொண்ட சில மணி நேரத்தில் லண்டனில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 கொல்லப்பட்டனர். 1996ஆம் ஆண்டில் கோப்பர்னீசியம் எனும் தனிமம் முதற் தடவையாக கண்டுபிடிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவின் பண்டுங் நகரில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் நடந்த நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். 2016ஆம் ஆண்டில் ஜெர்மனி பவேரியா மாநிலத்தில் 2 பயணிகள் தொடர் உந்து ரயில்கள் மோதியதில் 12 பேர் உயிரிழந்து 85 பேர் காயமடைந்தனர்.
2018ஆம் ஆண்டில் தென் கொரியாவில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின. மேற்கண்டவாறு பிப்ரவரி 9ஆம் நாளானது பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை கொண்டுள்ளது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.